எந்த ஒரு தாயும் தன்னோட குழந்தையை காப்பாத்துறதுக்காக எந்த ஒரு எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாங்க. ஆனா இந்த தாய்க்கு நிகழ்ந்த ஒரு விஷயம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம தன்னோட மரண படுக்கையில இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு நர்ஸ், ஆனா என்ன காப்பாத்துறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமார். ஓகே, நிறைய பேர் என்னோட ஸ்டோரிஸ்லாம் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ மறக்காம என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்டோரி போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் ட்ராவல் எபிசோட்ல நிறைய இயர்க்கு ட்ராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கிரைம் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ஈவன் மறுபிறவி ஸ்டோரிஸ், அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட டைம் டிராவல் எபிசோட்ல நம்ம ரொம்ப தூரமாலாம் டிராவல் பண்ண போறது இல்லை. இந்த வருஷம் 2025ல பிப்ரவரி மாசத்துக்கு தான் டிராவல் பண்ண போறோம். அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் பேச போறோம். இந்த ஸ்டோரி சோஷியல் மீடியால எஸ்பெஷலி டிக்டாக்ல ரொம்ப வைரலா, ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா இருந்துச்சு. நிறைய லேடிஸ் இதுக்கு அகெயின்ஸ்டா நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் சில லேடிஸ் இந்த கொஸ்டினை அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த சுச்சுவேஷன் வந்தா நீங்க என்ன டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எட்ரியானா ஸ்மித்தோட கதை. எஸ், நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கும். எட்ரியானா ஸ்மித் 30 வயசுல உள்ள பிளாக் உமன். அவங்க ஜார்ஜியா யூஎஸ்ல இருந்தாங்க. அங்க நர்ஸா வேலை செஞ்சிருந்தாங்க. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அவங்க 9 வீக்ஸ் பிரெக்னெண்டா இருந்தாங்க. இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் போல எட்ரியானாக்கு ரொம்ப தலைவலி வருது, அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல்ல, அதாவது நார்த் சைட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆகுறாங்க. அங்க போய் செக் பண்ணி பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த தலைவலிக்கான மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க. அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி நார்மலா வீட்டுக்கும் அனுப்பிடுறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்த மறுநாள் காலையிலே அவங்க ஹஸ்பண்ட் 911 கால் பண்றாங்க. ஏன்னா எட்ரியானால மூச்சு விட முடியல, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. ஸோ அங்கிருந்து அவங்கள எமோரி யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு சில டெஸ்ட் ரன் பண்றாங்க. ஸோ அந்த டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எட்ரியானாவோட பிரெயின்ல நிறைய பிளட் கிளாட் இருக்குன்னு தெரிய வருது. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் சிவியரா, கொஞ்சம் பேடா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க இன்னும் சில மணி நேரங்கள், அந்த மாதிரி ஒரு பேடான கண்டிஷன்ல இருக்காங்க. ஜஸ்ட் 30 வயசு என் சின்ன பையன் இருக்கான். அண்ட் ஆல்சோ அவங்க 9 வாரம் பிரெக்னெண்டா இருக்காங்க. அதாவது அவங்க வாழ்க்கையை அவங்க அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல உங்க வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொன்னா யாராலதான் எடுத்துக்க முடியும்? ஸோ இந்த நியூஸ் எல்லாமே கேட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்குலாம் வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோன்னே அவங்க அம்மா அவங்களோட இன்டர்வியூக்குள்ள சொல்லியிருந்தாங்க, என் மக என்கிட்ட சொன்ன விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு நர்ஸ், இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்திருந்தாங்கன்னா நான் ஒரு நர்ஸா என்னோட கடமைகளை நான் செஞ்சிருப்பேன் அவங்கள காப்பாத்துறதுக்கு. பட் அந்த ஹாஸ்பிட்டல் என்னை காப்பாத்துறதுல ஃபெயில் பண்ணிருச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பிரெயின்ல நிறைய பிளட் கிளாட்ஸ் இருக்கிறதுனால சில மணி நேரங்கள்லயே அவங்களோட பிரெயின் டெத் ஆயிருது. அதாவது மூளை சாவுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, மூளை ஃபுல்லா செயல் இழந்துருது. ஸோ அப்ப அவங்க பாடியை லைஃப் சப்போர்ட்ல வைக்கிறாங்க. எட்ரியானாவோட மூளை கம்ப்ளீட்லி செயல் இழந்துருச்சு. அவங்க பாடியை மட்டும் லைஃப் சப்போர்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எட்ரியானாவோட பாடியை நாங்க குறைஞ்சது ஒரு 3 மாசத்துக்கு லைஃப் சப்போர்ட்ல வைக்க போறோம். ஏன்னா அவங்க வயிற்றுல 9 வார குழந்தை இருக்கு. இந்த குழந்தை ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் வளரணும். ஸோ அவங்க வயிற்றுல வச்சுதான் வளர வைக்க முடியும். ஸோ அதனால நாங்க குறைஞ்சது ஒரு 3 மாசம் இவங்களை லைஃப் சப்போர்ட்ல வைக்க போறோம்னு ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க. இந்த விஷயத்துல எட்ரியானா ஃபேமிலிக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஆனா யாராலையும் எதையும் அகெயின்ஸ்ட் பண்ண முடியல, ஏன்னா இது அந்த நாட்டோட லா. இந்த நியூஸ் பத்தி நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மெடிக்கலி பாத்தீங்கன்னா இது அன்னெசரியான ஒரு விஷயம், இது நாட் நெசசரி. ஆனா லா படி பாத்தீங்கன்னா இது நெசசரி, இது கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அந்த நாட்டு லா படி பாத்தீங்கன்னா 6 வாரம் ஆயிருச்சுன்னா, ஒரு குழந்தை வயிற்றுல 6 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா அபார்ஷன் லா படி நீங்க செய்யறது இல்லீகல் ஆயிரும். ஸோ இப்ப இந்த குழந்தை 9 வாரமா இருக்கு, நாங்க அப்படியே லெட் கோ பண்ணோம்னா இது இல்லீகலான ஒரு விஷயம். ஸோ எங்களால முடியாது, லா படி இது நெசசரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபேமிலி சைட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது அன்னெசரியான விஷயம், அந்த குழந்தை பிறந்தா கூட நிறைய குறைபாடுகளோட பிறக்கும். ஸோ இது வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு ஈடுபாடு அறவே இல்லை. பட் இன்னொரு ஒரு விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் தான் பேக் பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸ் சொல்றாங்க இது நெசசரியான விஷயம் இல்லை, இது அன்னெசரியான விஷயம். ஸோ நாங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சொந்தமா பார்த்துக்கணும்னு.
ஸோ ஃபைனான்ஷியலி இந்த ஃபேமிலி தான் இவங்க நான் 3 மாசம் இந்த லைஃப் சப்போர்ட்ல இருக்க போறத தங்கம் பண்ணோம். எட்ரியானோட மதர் சில இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ பார்க்க ரொம்ப இமோஷ்னலா இருந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு வந்து என் கூட இல்ல. இந்த விஷயத்த ப்ராசஸ் பண்றதுக்கு அந்த கிரீஃபிங் பீரியட் இருக்கும்ல, ஸோ அந்த கூட என்னால செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம எட்ரியானோட ஃபர்ஸ்ட் சன் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது அவங்க அம்மாவை அவர் அப்படியே கை பிடிச்சிட்டு நிற்பாரு. அந்த வீடியோஸ் அந்த போட்டோஸ்லாம் இருக்கு. சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க அம்மா திருப்பி வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பையனுக்கு புரியல அவங்க அம்மா இதுக்கப்புறம் வர மாட்டாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அஃபிஷியலி சொல்லிட்டாங்க, இவங்க வந்து ரிகவர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜஸ்ட் லைஃப் சப்போர்ட்ல வச்சிருக்கோம். ஸோ அந்த பேபியை ரெஸ்கியூ பண்றதுக்காக மட்டும்தான். லாஸ்ட் ஃப்ரைடே 13ஆம் தேதி 6 மாசம் 2025 ஃபைனலி அந்த பேபியை வந்து சி செக்ஷன் வழியா வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இதுவே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கு. ஏன்னா சில நியூஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எட்ரியானா ஸ்மித் ஃபைனலி டெலிவர் த பேபின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி டெலிவர் பண்ண முடியும், நீங்க எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயமும் சொல்ல முடியும் அப்படின்னு நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு அகெயின்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்றாங்க. பட் ஸ்டில் இந்த ப்ரொசீடியர் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ பேபி வந்து ப்ரீமேச்சுவர்டா தான் இருக்காங்க. சி செக்ஷன் வழியா வெளியாக்கியாச்சு. அண்ட் வந்து நியூ நெட்டல் இன்சென்டிவ் கேர் யூனிட்ல இப்ப இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்க மதர் எட்ரியானோட மதர் இருக்காங்க. அவங்க வந்து இன்டர்வியூல சொன்னாங்க, ஹீ ஸ்டில் ஃபைட்டிங் அப்படின்னு. ஸோ பேபி வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பட் ஹீ இஸ் ஃபைட்டிங். ஸோ அவங்க ஓகேவா ஆயிடுவாங்க, நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டியூஸ்டே எட்ரியானாவையும் லைஃப் சப்போர்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்ப எட்ரியானா நம்ம கூட இல்லை. எட்ரியானாவோட மதர் அந்த இன்டர்வியூல சொன்ன விஷயம் என்னதுன்னா, இறுதி சடங்கை எனக்கு என் மக செய்வாங்கன்னு நான் நினைச்சேன், பட் என் மகளுக்கு நான் செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு அவங்களோட டேர்ம்ல சொன்னாங்க. ஸோ ஃபெப்ரவரியில இருந்து கன்சிடர் ஜூன் வரைக்கும் அவங்க லைஃப் சப்போர்ட்லயே அந்த பேபிக்காக ஒரு தாய் இருந்திருக்காங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப இமோஷனலான ஒரு ஸ்டோரி. அண்ட் இது ப்ராசஸ் பண்ணவே எனக்கே ஒரு ஃபியூ டேஸ் ஆயிடுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு தாயை வந்து இந்த மாதிரி லைஃப் சப்போர்ட்ல வைக்கலாம், அது வந்து அதுதான் கரெக்டான டிசிஷன் நினைக்கிறீங்களா, இல்ல அந்த தாயை வந்து பீஸ்ஃபுல்லா அனுப்பியிருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா வீடியோஸும் நம்மளோட யூடியூப்ல அவைலபிளா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து என்ன ஸ்டோரி பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.